வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவக்கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் அருளாசியுடன் இன்றைய நாள் இணைய நாளாக நாம் 244வது பதிவு தேடுதலில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம். இந்த வகையில் நாம் மீனராசியை பார்த்து கொண்டுள்ளோம். மீனராசி குருவினுடைய நட்சத்திரம். குரு அந்த மீனத்தினுடைய ஆட்சி, அந்த பாவகத்தினுடைய அதிபதி குரு. மற்றும் இந்த இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது பிறந்தவர்களுக்கு இந்த 3 நட்சத்திரம், அதாவது போராடம் மற்றும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, விசாகம், அனுசம், கேட்டை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதிகபட்சம் குரு, சனி, புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இந்த வகையில் மீனத்தில் புரட்டாதி 1 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதமும், ரேவதி 4 பாதம். கடந்த பதிவுகளில் புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்தை பலன்களையும், சனி 19 ஆண்டு தசாபுத்தி பலன்களையும் பார்த்தோம். அந்த வகையில் இன்று ரேவதி நட்சத்திரம், புதன் 17 ஆண்டுகள் தசாபுத்தியை நடத்துவார். இந்த இடத்தில் புதனாகப்பட்டவர் நீச்சமடைகிறார் மீனத்தில். மற்றும் மிதுனம், கன்னியில் குருவானவர் மிதுனத்தில் பகையாகவும் கன்னியில் நட்பாகவும் இருந்த போதிலும் இந்த குருவிற்கு புதனுக்கு பகையாக நினைப்பதில்லை. ஆனால் புதன் குருவை பகைவனாகவே, குருவையும் சந்திரனையும் நினைக்கும் பட்சத்தில் புதன் பகைவன் ஆகவே பலன்களை அளிப்பார். இந்த வகையில் இந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் புதனுடைய பலன்களே அந்த தசாபுத்தி மற்ற அந்த புதன் எங்கு இருந்து இந்த திசையை நடத்துகிறார்களோ அதன் பலன்களும் தொடர்ந்து நடைபெறும் என்பது தெள்ள தெளிவு. எனவே மீனத்திலிருந்து 7ஆம் பாவம், அதாவது 180 டிகிரி கன்னியை ஒளி மூலமாக பார்ப்பார். எனவே மீனத்திற்கு 7ஆம் பாவகம் கன்னியாகும், அதுவும் புதன் வீடாகும். 7ஆம் பாவம் என்பது களத்திரஸ்தானமாகும். களத்திரஸ்தானம் மீனம் ராசி, மீன லக்னத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் அமர்வது இல்லை. ஏனெனில் அந்த புதன் ஆகப்பட்டவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 7ஆம் பாவாதிபதி கணவனோ மனைவியோ களத்திரக்காரகன் அல்லது நண்பர்கள் சிறந்த முறையில் அமைவதே இல்லை. இந்த 17 ஆண்டுகள் அவர்களுக்கு சுமாரான பலன்கள் அல்லது தீய பலன்களையே புதன் வழங்குவார் என்பது எமது அனுபவத்தில் யாம் அறிந்தவை. கற்றது கைமண் அளவு, கல்லாத உலக அளவு. எனவே 12 ராசிகளில் மீன ராசி மிகவும் சிரமப்படுவதனுடைய காரணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மற்றும் இவருடைய மற்ற பாவாதிகளை சனி ஒரு இடத்தில் இவருக்கு சமமாகவும், இன்னொரு இடத்தில் சனி பாகப்பட்டவர் மகரத்தில் ஆட்சியாகவும், அதே இடத்தில் புதன் சமமாகவும், கும்பத்தில் புதன் சமமும் சனி ஆட்சியாகவும் இருந்த போதிலும் குரு கும்பத்தில் சமமாகவும் மகரத்தில் குரு நீச்சம் அடைவதால் இவருக்கு மீனராசியினுடைய அதிபதியான குரு மகரத்தில் நீச்சமடைவதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை சிறப்பாக அளிக்க முடியாது. எனவே என்னதான் விதிவிலக்குகள் என கூறிக்கொண்டாலும் இவர்களுக்கு 7ஆம் பாவத்தின் மூலமாக நட்பு மற்றும் வாழ்க்கை துணைவி, அவருடைய கூட பயணம் செய்யக்கூடிய எவராலும்
நல்ல பலன்களை அளிப்பது மிகவும் அரிது. எனவே மீனராசி இருக்கிற ராசிகளில் 12 ராசிகளில் மீனராசி அதிகமான சிரமங்களுக்கு ஆளாவது காரணம் நன்மை அளிக்கும் நல்ல கோள்களில் குரு தலைமையான கிரகமாக இருந்த போதிலும் அதில் இடம்பெறும் நட்சத்திரங்களினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது புதன் அவருக்கு சிறப்பான பலன்களை அளிப்பதில்லை. மேலும் மீனத்தில் புதன் நீச்சம் அடைவதாலும் குருவினுடைய சனியினுடைய இடத்தில் அதே மகரத்தில் குரு நீச்சம் அடைவதாலும் என்னதான் சந்திரனுடைய இடத்தில் குரு உச்சமடைந்தாலும் அந்த இடத்தில் புதன் ஆகப்பட்டவர் பகை பெறுகிறார். எனவே சந்திரனால் எந்த விதமான நன்மையான பலன்களையும் அளிக்க முடியாது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாம் கடந்த 3 பதிவுகளிலும் மீனராசியினுடைய நட்சத்திரங்களான புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தினுடைய பலாபலன்களை நான் பார்த்தோம். என்னதான் சந்திரனை வைத்து ராசி பலன் என பல ஜோதிடர்கள் கூறிக்கொண்டாலும் நாம் சந்திரனையை அடிப்படையாக வைத்து அந்தந்த நட்சத்திரையும் தசாபுத்திகளும் முடிவு செய்வதில் இருந்து சூரியன் சந்திரனை தலையாய கிரகங்களாக எடுத்துக்கொண்டு நாம் பலன்களை தேட வேண்டியிருக்கிறது. பிறந்த அன்று மற்ற கிரகங்கள் இன்று இடம்பெற்று இருக்கிறது என்பதை விட பூமிக்கு மிக அருகாமையில் வலம் வரக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் செவ்வாயை வைத்து பலன்களை எடுப்பது துல்லியமாக இருக்கும். எனவே இது ராசி பலன் என எடுத்துக்கொள்ளாமலும் அந்தந்த ராசிகளில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் வைத்தே நாம் தசாபுத்திகளை நாம் தீர்மானம் செய்வதால் ஏன் சந்திரனை இடம்பெறும் அந்த ராசியை வைத்து முதலாம் பாவமாக வைத்து பலன்கள் எடுக்கக்கூடாது என்பது எமது நூல் ஆசிரியர் அல்லது மானசீகமான குருவினுடைய வழிகாட்டுதல் ஆகும். எனவே விதிகளும் விதிவிலக்குகளும் என்று 1 4 7 10 5 7 9 பணபரஸ்தானம் லாபஸ்தானம் என நீங்கள் பட்டியலிட்டாலும் இது நிரந்தரமானது. சந்திரனை வைத்தே நீங்களுடைய நட்சத்திரமும் தசாபத்திகளும் தீர்மானம் செய்யும் பொழுது ஏன் சந்திரனை வைத்து பலன்கள் எடுக்கக்கூடாது? பிறந்த அன்று அந்தந்த கிரகங்கள் அன்றைய தேதியில் அவரவர்களுக்கு ஏதாவது இடத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கும். அன்று 5 வயதில் போட்ட சட்டை 50 வயதில் போட முடியாது. பிறந்த அன்று அந்த கிரகங்கள் அந்தந்த இடங்களில் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது வைத்து நாம் 7 சனி மற்றும் ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய அஸ்தங்கம் சூரியன் சந்திரனுடைய அமாவாசை யோகங்களை எடுக்கும் பொழுது ஏன் சூரியன் சந்திரனை வைத்தும் இன்றைய காலகட்டத்தில் கிரகங்கள் பயணம் செய்யும் கோச்சார பலன்களை பிரதானமாக எடுத்து பார்ப்பது சாலச்சிறந்தது என்பது எமது நூல் ஆசிரியர் எனது மானசீகமான குருவினுடைய வழிகாட்டுதலாகும். என்னதான் திசாபுத்தி பிறந்த அன்று கிரகங்கள் இருந்த இடத்தை வைத்து இலக்கணத்தை வைத்து 1 2 என எண்ணுவதை விட இது சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.